சென்னை புறநகர் பகுதிகளுக்கு சரிவர பேருந்துகள் இயக்கப்படாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பூ வியாபாரிகள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் முறையாக இயக்கப்படாத பேருந்துகளால் பல்வேறு தரப்பு மக்கள் தொடர்ந்து பாதித்து வருகின்றனர். அந்த வகையில் பார்த்தோமென்றால் இந்த பூ வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் கூட அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாய் வருவதாகவும் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். இதுகுறித்து இந்த பூ வியாபாரிகளிடம் எந்த அளவிற்கு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது குறித்தும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வரோம் பொடிக்காடை அப்படி போகிறோம். நாங்கள் அந்த பஸ்ஸு மட்டும்தான் இல்லைன்னா 2 பஸ்ஸு மாறி போகிறதாகுது. இங்கே இந்த G3 இறங்கி G3 வந்து 48 சீ பிடிச்சி போனோம். ஒரே பஸ்ஸு வரோம்னு சொல்லிட்டு ஏறி உக்காந்தா இறங்கி வச்சு போயிட்டாங்க. அரை மணி நேரம் ஆகிடும். எடுத்தப்போ நாங்கள் போய் பூ விற்கிறது. இறங்கி ஏற முடியல, முட்டிங்க நோவுது. கேட்டால் ஃப்ரீ பஸ் தான், நான் நின்று போங்கன்றாங்க, இல்லைன்னா ஆட்டோவில் போன்றாங்க. நாங்கள் என்ன ஃப்ரீ பஸ் கேட்டோமா? டிக்கெட்டு கொடுத்தாலும் ஒழுங்காக வருது பஸ்ஸு. 1/4 ஹவருக்கு 1/2 ஹவருக்கு ஒரு பஸ்ஸு வருது. இதுனா 1 மணி நேரம் ஆகிடுது. 1 மணி நேரம் வீட்டிலேருந்து கிளம்புனா 4:30 மணிக்கு போய் சேர்றோம் வீட்டுக்கு. எங்கேயால ஓட்டு ஏறி பொடிக்கடை ஐநா வரும். சேர் போட்டு தான் ஏறணும்மா, எங்களாலேயே முடியல. இன்னும் வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப ஹைட் ஆகுதுப்பா, ஏற முடியலப்பா. அதனால தான் இந்த பஸ்ஸுக்கே நாங்கள் காத்துனோம். இந்த பஸ்லேயே அப்படி தான் இருக்குது. அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை பேருந்துகள் இயக்கப்படுவதால் இந்த வியாபாரம் முழுமையாக பாதிக்கப்படுவதாகவும் முறையான பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து ஒரு வியாபாரிகளின் கோரிக்கையாகவே இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.